ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை. திருட்டு பயலுக பங்கு பிரிக்கையில தான் மாட்டுவாங்க. திருடன் பங்கு பிரிக்கையில தாங்க மாட்டுவான். மகாராஷ்டிராவினுடைய ஒரு கிராமத்தில் ஒரு வார்டில் நடந்த அநியாயம், அக்கிரமம். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவை பற்றி, தேர்தல் முடிவுகள் வரும்போதும் சரி, இன்றைக்கு வரைக்கும் நாம் எதுவுமே பேச்சுரிமை சேனல்லிருந்து எதுவும் பேசலை. ஏனென்றால் எனக்கு ஒரு உள்ளுணர்வு, இந்த தேர்தல் இப்படித்தான் நடத்தப்படும் நடக்கும் இல்லை, நடத்தப்படும் என்ற உள்ளுணர்வு எனக்கு இருந்தது. மகாராஷ்டிராவை, அதுதான் இந்தியாவின் ரிச்சஸ்ட் ஸ்டேட், இந்தியாவினுடைய 60% ரெவென்யூ இட்ஸ் கோஸ் ஃப்ரம் பாம்பே, மும்பை. அதனால் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படியாவது அவங்க பாக்கெட்டுக்குள்ளே பிடிச்சி போட பார்ப்பாங்க. அதற்கான என்னென்ன தகிடுதத்தங்கள், என்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அது உடனே எலெக்ஷன் முடியும் போதே எல்லாரும் ஆஹா ஓஹோ, தந்தி டிவியெல்லாம் பார்த்தா படுதோல்வி காங்கிரஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவர் ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. புதிய தலைமுறை வந்து எல்லாரும் நக்கல், ஐயாண்டி, கேலி, கிண்டல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு இப்பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வர ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இவங்க வாயை பொத்திக்கிட்டு இருப்பானு கப்பு சுப்புன்னு. அன்னைக்கு பேசினான்ல, எல்லாம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இதுதான் இந்திய ஊடகங்கள் இப்போ இருக்கிற இந்த தந்தியாக இருந்தாலும் சரி, இந்த தலைமுறையாக இருந்தாலும் சரி, இந்த இவனுங்கள்லாம், இந்த அயோக்கிய பயிலெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. சரி, என்ன அவனுங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது திருட்டு பயலுக பங்கு பிரிக்கையில தான் மாட்டுவாங்க. திருடன் பங்கு பிரிக்கையில தாங்க மாட்டுவான், வேற எப்பவும் மாட்ட மாட்டான். இப்பொழுது எப்படி மாட்டி இருக்கிறார்கள்? ஒரு மகாராஷ்டிராவினுடைய ஒரு கிராமத்தில் ஒரு வார்டில் நடந்த அநியாயம், அக்கிரமம், அதன் மூலம் அது எப்படி வெளிப்படுகிறது? அதிகமான வாக்குகள் வாக்காளர் ஜாபிதாவில் இருக்கிற விட இருப்பதை விட, வாக்காளர் ஜாபிதாவில் இருப்பதை விட, அந்த ரெஜிஸ்டரில் பதிவாகி இருப்பதை விட அதிகமான வாக்குகள் மெஷினில் எப்படி வந்தது என்ற உண்மையெல்லாம் வெளிவந்து இப்போ இந்த தேர்தல் இது ஒரு ஃபோர்ஜரி தேர்தல் என்று மக்கள் சொல்லுகின்ற அளவிற்கு வந்துவிட்டது. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்தடையும். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது திருட்டு பயலுக்கு பங்கு பிரிக்கையில் தான் மாட்டுவாங்கன்னு சொன்னேன்ல, அதை முதல்ல பார்ப்போம். என்ன டீலிங் இங்கே நடந்திருக்குன்னா, அதாவது பிஜேபியுடைய பிளான், இந்த பாஜக பட்னாவிஸுடைய பிளான் என்னன்னா, ஷிண்டேயை கூப்பிட்டுருப்பான். கூப்பிட்டு, இந்த பார், உனக்கு வில்லன் யாரு? உத்தவ் தாக்கரேயை காலி பண்ணுறதா இருந்தால் என்ன, உனக்கு அதிக இடங்கள் ஜெயிக்க வைக்கிறேன். உனக்கு அதிக இடங்கள் ஜெயிக்க வைக்கிறேன். இதன் மூலம் உத்தவ் தாக்கரே காலியாகிறார். அந்த சிவசேனாங்கிற கட்சி காலியாகுது. தேர்தல் கமிஷன் எல்லாத்துலேயும் நீ தான் சிவசேனா இது பண்ணுவோம். அதனால் அதை காலி பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த வேலையை அதில் பார்க்குறோம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். ஆனால் இது நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. மக்கள் ஆதரவு நினச்சிடாத. மக்கள் ஆதரவு நமக்கு கிடையவே கிடையாதுடா, ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. அதனால உனக்கு உத்தவ் தாக்கரேயை காலி பண்ணி நீ சிவசேனாவுங்கிறதுக்காக நீ தான் பெரிய கட்சியாக அதிகமாக ஜெயிக்க வைக்கிறான். ஆனால் முதல்வர் பதவி எங்களுக்கு. இந்த டீலிங் ஓகேன்னு உடனே இந்த டீலிங் இப்படித்தான் முடிந்திருக்க வேண்டும். அதுதான் இப்போ வெளிப்படையாகிறது. ஏன்னா ஒரு அதிகமாக ஜெயிச்சவன், தன்மானம் உள்ள ஒரு கட்சியினுடைய தலைவன், நம்ம தானே அதிகமாக ஜெயிச்சிருக்கோம், எனக்கு தான் முதல்வர் பதவின்னு அவன் நின்று கொண்டுள்ள உறுதியா இல்லை. விட்டு கொடுக்குறான்னா என்னையா, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம், நமக்கு மக்கள் ஆதரவு இல்லை, எல்லாம் ஃப்ராடு புத்தலாட்டம் பண்ணி வந்திருக்கிறான் அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டிக்குமே உள்ளங்கை நெல்லிக்கனி, வெள்ளிடை மலையாக தெரிந்து விட்டது. ஆகவே போட்ட ஒப்பந்தத்துக்குபடி இவங்க நடந்துக்கிட்டாங்க. இது ஒரு விஷயம். ஆக திருட்டு பயலுக்கு பங்கு பிரிக்கும் போது மாட்டிக்கினது இதுதான். இப்படித்தான் அவனுடைய ஒரே குறிக்கோள் முதல்ல உத்தவ் தாக்கரே காலி பண்ணுறது. காலி பண்ண முடியுமாயா?
மக்களுடைய அனுதாபம் ஆதரவு எல்லாம் முன்னை விட அதிகமாக இப்போ உத்தவ் தாக்கரேக்கு இருக்குடா. நீ என்னதான் ஃப்ராட் பண்ணு, தலையில் இருக்கிற கொண்டை மறந்துட்டேல, வடிவேல் விட்டு கொண்ட மாதிரி. அது என்ன கொண்டை? உள்ளாட்சி தேர்தலில் இதே வெற்றியை நீ ஜெயிச்சிருவியா? உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சீட்டு, உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டுல அவங்க அதிகமா காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டால் அப்ப நீங்க தில்லு முள்ளுதான் பண்ணியிருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிரும்ல. வரட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரட்டும். அதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பண்ணியிருக்காங்கிறதா தெரிய அமைதியா இருக்காங்க. மக்கள் மனதில் அனுதாபம் பிறந்து விட்டது. காங்கிரஸ் கூட்டணி மேல் அனுதாபம், மிகப்பெரிய அனுதாபம் பிறந்திருக்கிறது. இது உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும். அடுத்த இது அவதான் என்ற கிராமத்தில் முழு கிராமமும் காங்கிரஸ் வாக்கு. அவதான் என்ற கிராமத்தில் 1057 வாக்குகள், அத்தனையும் காங்கிரஸ் வாக்குகள், அவ்வளவும் பிஜேபிக்கு விழுந்திருக்குன்னு ஒரு நியூஸ் வந்தது. இல்ல அது அவதான் என்ற கிராமத்தில் அப்படி விழுகலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மறுப்பு இது பண்ணி அது 1057 வாக்குல காங்கிரஸ் தரப்புல எவ்வளவு வாங்கியிருக்காரு, பிஜேபி தரப்புல எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவன் ஒரு இதை கொடுக்குறான். எப்படி ஏமாத்துறான் பாருங்க. நடந்தது உண்மை. அவதான் என்பது கிராமம் அல்ல, அது ஒரு டவுன் பஞ்சாயத்து, சிறிய டவுன் பஞ்சாயத்து. அதுல ஒரு வார்டு, கிராமப்புற வார்டுல ஒரு 300 ஓட்டோ 400 ஓட்டோ. அந்த 300 அல்லது 400 வாக்குகள் முழுவதுமே காங்கிரஸ்காரங்க. அங்கே அவங்க பேசி வச்சுக்கிட்டு வாக்கு போடுறாங்க. கைக்கு ஒன்று கூட இங்கே பதிவாகலை. எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிடுச்சு. அதை இவன் என்ன பண்றான்? திருப்புறான், திசை திருப்புறான். அவதான் முழுவதையும், அவதான் இல்லை, அவதானில் இருக்கிற ஒரு வார்டு, ஒரு கிராமப்புற வார்டு. இதுதான் நடந்தது. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் பொய்யை மெய்யாக்குவது, மெய்யை பொய்யாக்குவது இவர்களுக்கு கைவந்த கலை. நம்புற மாதிரி பொய் சொல்லுவாங்க, நம்புற மாதிரி பித்தலாட்டம் பண்றதானே இவங்க வேலையை. ஆக இது ஒன்று. அதன் பிறகு இப்பொழுது வந்திருப்பது அளவுக்கு அதிகமாக வாக்குகள். அதாவது வாக்காளர் ஜாபிதாவில் வாக்குகள் 500 வாக்குகள் இருக்குன்னா வாக்காளர் ஜாபிதாவில் இருக்கு. அந்த வாக்காளர் ஜாபிதாவில் இருக்கிறதானே விழுகணும். சரி, 500 வாக்குகளில் 400 வாக்குகள் பதிவாகிருக்குன்னா அதை அதில் கையெழுத்து போட்டு கடைசியாக கூட்டி கழிச்சு பார்ப்பாங்கல்ல. என்னதான் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருந்தாலும் அந்த நோட் பேரடை எடுத்து எத்தனை வாக்குகள்ங்கிறத எழுதிக்கிட்டே வருவாங்க. 1 2 3 4ன்னு எண்ணி கடைசியாக கூட்டி அந்த நோட் புக்கில் எழுதி டோட்டல் போட்டு வச்சுருவாங்க. அந்த டோட்டலை விட அதிகமாக, வாக்காளர் ஜாபிதாவை விட அதிகமாக, பதிவாகிய வாக்குகளை விட வாக்காளர் ஜாபிதாவை விட அதிகமான வாக்குகள் மெஷினுக்குள்ள வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? இதுதான் இங்க மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது. அப்ப அவர்கள் தேவைப்படுகிற மாநிலத்தில் வெற்றியை நிர்ணயிப்பாங்க சார். டெல்லியில் 7 தொகுதியை ஸ்வாகா பண்ணுவாங்க. எங்கெங்கே சின்ன சின்ன 5 தொகுதி 10 தொகுதி 8 தொகுதி இருக்கோ அதை பூரா காலி பண்ணுவாங்க. ஆனால் பெரிய அளவில் வரும்போது அதில் கை வைக்க மாட்டானுங்க, பயப்படுவானுங்க. குட்டு வெளிப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆந்திராவில் பண்ணி முடிச்சுட்டானுங்க. ஆந்திராவில் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு கூட்டணி கிடைச்சது, அதனால சந்தேகப்பட மாட்டாங்க. திருட்டு பயலுக மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுல முதல்ல எச்சரிக்கையாக இருப்பேன். அதே ஃபார்முலாவை இப்போ கொஞ்சம் பார்த்தாச்சு. அதிமுகவுடைய வாக்குகளை ஸ்வாகா பண்ணியாச்சு. இது ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுக வாக்குகளை ஸ்வாகா பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். முழுமையாக பண்ண மாட்டான், ஓரளவு ஜாதி வாக்குகள் அது இதெல்லாம் பண்ணி கூட்டி கழிச்சு மாட்டிக்கிறாமல் இருக்கிறது தான் முதல்ல பார்ப்பான். அதிமுக வாக்குகளை ஸ்வாகா பண்ணி சாம்பிள் பார்த்துட்டான், ட்ரையல் பார்த்துட்டான். அடுத்து அவனுக்கு ஒரு கூட்டணி தேவை. கூட்டணி வந்து விட்டால் ஒரு மிகப்பெரிய கட்சியாக வர்றதுக்கான வேலைகளை அங்கே பண்ணுவான், டெல்லியிலிருந்து பண்ணுவான். அதுக்கு எந்த கூட்டணி எப்படி அமையணுங்கிறதுக்காக தான் இப்போ ரஜினியை நாம் தமிழர் சந்திப்பது, நாம் தமிழர் சீமான் சந்திப்பது, இதெல்லாம் இது ஒரு கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி இமேஜை உருவாக்குறதுக்காக, கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. மற்றபடி அந்த கூட்டணி மேலே இவனுங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
அந்த கூட்டணி அமைந்ததால் மிகப்பெரிய வாக்குகளை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்னு மக்களை நம்ப வைக்க வேண்டும். அதாவது முழுமையாக நாங்கள் திருடங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பதற்காக ஒரு கூட்டணியை தயார் பண்ணுற முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இதை தமிழக அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஜார்க்கண்டில் இவங்க பண்ணலை. ஏன்னா ஜார்க்கண்டில் மக்கள் வில் அம்புகளோடு வெளியே வந்து விடுவார்கள். எங்கே மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து மக்கள் ஒரு பிளவுபட்டு ஆயுத போராட்டத்திற்கு வீதிகளிலே திரளுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. சட்டை கிழிஞ்சிடும். பஞ்சாபில் கை வைக்க மாட்டாங்க. இப்பொழுது மகாராஷ்டிராவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் மராட்டாக்கள், உத்தவ் தாக்கரேயுடைய சிவசேனா கட்சி, இவர்கள் உள்ளாட்சி தேர்தல் வரை பொறுத்திருப்பார்கள். உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் வாக்குச்சீட்டிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றியை பெற்றுவிட்டால் அதன் பிறகு இருக்குது மிகப்பெரிய கலட்டா, குழப்பம், பெரிய பெரிய விஷயமெல்லாம் அப்புறம் தான் நடக்கும். மகாராஷ்டிராவில் தாக்கு பிடிக்க முடியாது. மக்கள் பொங்கி எழுந்து வீதிக்கு வந்தால் எத்தனை பேருடைய சட்டை கிழியும்லாம் தெரியாது. யாருடைய சட்டை கிழியும் என்றும் தெரியாது. அப்படித்தான் உலக வரலாறு இருக்கிறது. உலக நாடுகளில் இந்த வரலாறுகள் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு கிடைத்தது ஒன்று, இந்த அதிகமான வாக்குப்பதிவு வாக்காளர் ஜாபிதாவை விட. 2, அவதான் கிராமத்தில், அவதான் நகர்ப்புற பஞ்சாயத்தில் நடந்த ஒரு தில்லுமுள்ளு. ஒரு தில்லுமுள்ளும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இப்படி நடந்த. உருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். என்னையா மிகப்பெரிய புரட்சியாளராக இவர். எமர்ஜென்சிக்கு பிறகு ஜெயபிரகாஷ் நாராயண் வெற்றி அடைந்தது மாதிரி ஷிண்டே வெற்றி அடைந்திருக்கிறாரு. இதுல இருந்தே தெரியலையா? வெற்றி அடைந்தவர் தனக்கு முதலமைச்சர் பதவி வேணாம்ங்கிறாரு. என்ன தியாகம், என்ன தியாகம்? தியாகம் பண்றாருல யாருக்காக? அதெல்லாம் அக்ரிமெண்ட், இதெல்லாம் அக்ரிமெண்ட். ஆகவே கூட்டாளிகள் பங்கு பிரிக்கிறது தான் மாட்டியிருக்காங்க. நாம் மெஷினுக்குள்ளே போய் அதனுடைய எலக்ட்ரானிக் தன்மையை பற்றி நம்ம பேசலை. அது பேச வேண்டிய நேரம் இருக்குது. ஏன்னா ஒரு டைமர் போதும், ஒரு டைமர் போதும். நான் மெக்கானிக் தொழிலில் இருந்ததுனால சொல்கிறேன், ஒரு டைமர் போதும் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. வெளியிலிருந்தும் ஜாம் பண்ணலாம் எல்லாத்தையும். ஆகவே நான் காங்கிரஸ் கட்சிக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த அவதான் கிராமத்தில் இப்படி ஒரு அவதான் டவுன் பஞ்சாயத்தில் இப்படி ஒரு விஷயம் வெளிப்பட்டிருக்குங்கிற போது பஞ்சாப் காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து, ஒவ்வொரு மாநில காங்கிரஸ் கமிட்டியிலிருந்தும் பத்திரிகையாளர்களை இவங்களை அனுப்பி வைக்கணும். அங்கே போய் பார்த்துட்டு அதை பெருசாக்குங்க. பெரிய அளவில் இன்னும் என்னென்ன நடந்திருக்குன்னு கொண்டுட்டு வரக்கூடாதா? ஏன்னா காங்கிரஸில் வெற்றி பெற்றிருக்கிற எம்பிக்கள்லாம் சும்மா பிச்சை எடுக்கிறவங்க, டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்களா? பெரும் பெரும் பணக்காரங்க தானே கொடுத்துருக்க. ப. சிதம்பரம் ஒருத்தர் பத்தாதா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு படையை அனுப்புறதுக்கு? இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பத்திரிகையாளர்களை, பொதுவானவங்களை அங்கே அனுப்பி வச்சு அங்கே பார்த்து அந்த விஷயத்தை காங்கிரஸ்காரர்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக போயிருக்காங்க அப்படின்னா அது நாட்டில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், பயமுறுத்தும். அதையெல்லாம் பண்ண மாட்டீங்க. வெற்றி பெற்றதோடு மூளையில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான். அடுத்த 5 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே அப்புறம் வருவோம், பூத்து கமிட்டி போடுவோம், எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி. ஆகவே காங்கிரஸ் பக்கமும் தவறு இருக்கிறது. இந்த வாய்ப்பு, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பெரிதுபடுத்தி இருக்க வேண்டும். அதை பண்ணலை. இனிமேலும் பண்ணுவார்களா, செய்வார்களா என்பது தெரியவில்லை. ஆகவே இந்த காணொளியின் மூலம் நாம் சொல்லவிருப்பது, நிச்சயம் இந்த திட்டமிட்ட ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய தோல்வியை காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கிறது, இவ்வளவு பெரிய வெற்றியையும் அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிப்படலாம். வருகின்ற நாட்களிலே அதை பற்றி பேசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.